தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை ரோட் ஷோவுடன் தொடங்கியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். இன்றைய இந்த ரோட் ஷோ பயணமானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எந்த பகுதியிலிருந்து இந்த ரோட் ஷோவை தொடங்கி இருக்கிறார் இபிஎஸ்? அது மட்டும் இல்லாம முதல் நாள் என்றதுனால யாரேனும் முக்கிய தலைவர்கள் இணைய இருக்கிறார்களா இந்த ரோட் ஷோல? விரிவான தகவல்கள் கார்த்திக். வணக்கம். மேட்டுப்பாளையம் காந்தி சிலையிலிருந்து பேருந்து நிலையம் வரைக்கும் சுமார் 300 முதல் 500 மீட்டர் தூரம் வரை இந்த ரோட் ஷோவானது நடைபெறுகிறது. சாலையின் இரண்டு பக்கமும் அதிமுகவினர் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் கையில் பூக்களுடன் காத்திருந்து வரக்கூடியவர்கள் பூக்களை தூவி வரவேற்று வழங்கி வருகின்றனர். இந்த சுற்றுப்பயணத்தை ரோட் ஷோவுடன் தொடங்கி இருக்கிறார். இவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தேசிய மகளிர் அணி தலைவரும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் இந்த நடைபயணத்தில் இந்த ரோட் ஷோவில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடன் நடந்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு இந்த ரோட் ஷோவில் நடந்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வின் முதல் நிகழ்ச்சியாக இந்த ரோட் ஷோ திட்டமிட்டு நடைபெற்று வருகிறது. 4 மணிக்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் 1 மணி நேரம் தாமதமாகவே இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. சாலையில் இருபக்கமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் அதிமுகவினரும் கலந்து கொண்டுள்ளார்கள். முதல் பகுதியாக இந்த மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். முதல் பேச்சாக இருப்பதால் ஒரு 30 நிமிடங்கள் வரைக்கும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கோவை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சாதனை திட்டங்கள், குறிப்பாக மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டபாளையம் கோவை மாவட்டத்திற்கு கொடுத்த திட்டங்களை பட்டியலிடுவார். பின்பு கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் குறித்தும் செய்யாத திட்டங்கள் குறித்தும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் சூழலில் கோவை மாவட்டத்தில் மட்டும் 4 சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடியுடைய முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இன்றைய தினம் மேட்டுப்பாளையமும் கவுண்டபாளையம் சுமார் 62 கிலோமீட்டர் சுற்றுப்பயணமாக மேற்கொள்ள இருக்கிறார். 5 இடங்களில் பொதுமக்களிடம் உரையாற்றுகிறார். 2 இடங்களில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். 5 இடங்களில் தொகுதி வாரிய பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலையே விவசாயிகளையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை பெற்றிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று வாக்குறுதியும் அளித்தார். அதன்படி இங்கு மக்களை இரு பக்கமும் சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை பெற்றுக் கொண்டும் ஒரு சிலர் கோரிக்கை மனுகள் கொடுக்கிறார்கள். அதையும் வாங்கி கொண்டு வருகிறார். பல்வேறு பகுதிகளில் பட்டாசு மற்றும் அலங்கார வளைவுகள், ராட்சச மாலைகள் கொடுப்பதற்கான வரவேற்புகளை அதிமுகவினர் மேற்கொண்டு வருகிறார்கள். மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதால் பெரிய அளவில் போக்குவரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என அதிகாரிகள் தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. இருந்த போதிலும் ரோட் ஷோ மற்றும் பரப்புரை நடக்கூடிய இடங்கள்ல போக்குவரத்து மாற்றத்தையும் செய்வதற்கான பணிகள்ல போலீசார் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால காண முடிகிறது. தற்போது இந்த ரோட் ஷோ ஆனது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய அந்த காந்தி சாலையில் நடந்து கொண்டிருக்கிற காட்சி நம்ம நேரடியாக பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவினருடன் சேர்ந்து நடந்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.